அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். சரி, நேற்றைய தினம் IMF சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கான 3வது தவணை தொகையை விடுவித்தது. அதாவது நமக்கு நேற்றைய தினம் கிடைத்திருக்கின்றது 336 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்திருக்கின்றது. அதாவது 336 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்திருக்கின்றது. இது எங்களது 3வது தவணை நிதி. அப்படி என்றால் இதுவரை எங்களுக்கு எவ்வளவு தொகை கிடைத்திருக்கின்றது என்றால் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கிடைத்திருக்கின்றது. இதுவரை நமக்கு 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கிடைத்திருக்கின்றது. எனவே இந்த 1 பில்லியன் அமெரிக்க டாலர் தான் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இதுவரை கிடைத்திருக்கின்றது. இது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகின்றோம் வீரகேசரி பத்திரிகையில். 3வது தவணை நிதியை விடுவித்தது நாணய நிதியம். 2வது மீளாய்வுக்கு நிறைவேற்று சபை அங்கீகாரம், முன்னேற்றங்கள் குறித்தும் எடுத்துரைப்பு. ராஜதுரை அஷானின் செய்தியாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி வெளியாகிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட செயற்திட்டங்களுக்கு அமைய இலங்கைக்கு 3வது தவணை பணமான 336 மில்லியன் டாலர் நிதியை விடுவிக்க நேற்று முன்தினம் கூடிய சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. 48 மாத கால செயற்திட்டத்தின்படி சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு இதுவரை 1 பில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளது. இலங்கையின் பொருளாதார நிலைமை தற்போது முன்னேற்றகரமான நிலையில் காணப்படுகின்றது. 2023ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் இலங்கைக்கு மொத்த தேசிய உற்பத்தி முன்னேற்றம் அடைந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு 5.5 பில்லியன் டாலராக நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த மாதம் பணவீக்கத்தை 0.9% அளவுக்கு கொண்டு வந்துள்ளமை முன்னேற்றத்தின் சிறந்த போக்கை காட்டுகிறது. வரி வருமானம் 109.8% உயர்வடைந்துள்ளது. பொருளாதார மீட்சிக்கு இலங்கை செயற்படுத்தியுள்ள மறுசீரமைப்புகள் வெற்றி பெற்றுள்ளமை பாராட்டத்தக்கது என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கூட்டத்தில் இலங்கை தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கையுடன் 48 மாத விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஆலோசனைகள் மற்றும் 2வது மதிப்பாய்வை நிறைவு செய்தது. பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு அமைவாக 336 மில்லியன் டாலர் விடுவிப்புக்கு நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அனுமதி வழங்கியுள்ளது. 3ஆம் தவணை விடுவிப்பின் போது 2023 டிசம்பர் இறுதிக்கான அனைத்து அளவு இலக்குகளும் அடையப்பட்டன. சமூக செலவுக்கான குறிகாட்டி இலக்கை தவிர ஏப்ரல் 2024 இறுதிக்குள் வரவிருந்த பெரும்பாலான கட்டமைப்பு வரையறைகள் தாமதத்துடன் நிறைவேற்றப்பட்டன அல்லது செயற்படுத்தப்பட்டன. இருப்பினும் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடிய மற்றும் கடன் நிலைத்தன்மைக்கான வழிமுறை அவதான நிலையில் உள்ளது என்றும் அறிவித்திருக்கின்றது. ஆகவேதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடுகின்றார், நாங்கள் இன்னும் பொருளாதார ரீதியிலே இன்னும் நாங்கள் அவதானமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். எனவே யார் வந்தாலும் நாட்டை அதாவது மீண்டும் பழைய நிலைக்கு, அதாவது மீண்டும் நாங்கள் வரிசைகளில் நிற்க வேண்டுமா? நேற்று முன்தினம் கூட ஒரு நிகழ்வில் ஜனாதிபதி கேட்டிருந்தார், நாங்கள் வரிசைகளில் நிற்க வேண்டுமா? நாங்கள் பெட்ரோலுக்கு வரிசையில் நிற்க வேண்டுமா? டீசலுக்கு வரிசையில் நிற்க வேண்டுமா? எரிவாயுவுக்கு வரிசையில் நிற்க வேண்டுமா? பால்மாவுக்கு வரிசையில் நிற்க வேண்டுமா? நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று ஜனாதிபதி நேற்று முன்தினமும் தெரிவித்தார். எனவே நேற்று சாக் நாடுகளின் மத்திய வங்கியின் தலைவர்கள் அல்லது அதிபர்களின் கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. அதன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு பேசும்போதும் ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார். எனவே இந்த பொருளாதார திட்டங்களை அல்லது இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொருளாதார நடவடிக்கைகளை சீர்குலைக்காதீர்கள் என்று எதிர்க்கட்சியிடமும் அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் இன்றைய தினகரன் பத்திரிகையில் அர்ஷடி சில்வா ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரும் பொருளாதார நிபுணராகவும் கருதப்படுகிறார். அர்ஷடி சில்வா என்ன சொல்கின்றார் என்றால், IMFல் உள்ள சில விடயங்களை ஐக்கிய மக்கள் சக்தி அரசின் கீழ் திருத்தப்படுவது உறுதி என்று சொல்கின்றார். எவ்வாறு செய்வதென அமைச்சர் பந்துல எமக்கு கூற தேவையில்லை, எமக்கு நன்றாக தெரியும், அவர் அவரது வேலையை பார்க்கவும் என்றும் கூறியிருந்தார். அதே போன்று திரைப்படம் தயாரித்தும் புத்தகங்களை எழுதும் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கட்டும், எங்களுடைய விடயங்களில் நீங்கள் தலையிட தேவையில்லை என்று தெரிவித்தார். ஆனால் உண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார். அதாவது வெகு விரைவில் IMF எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகள் அனைத்தும் சட்டமாக்கப்படும். எனவே அவ்வாறு சட்டமாக்கப்பட்டால் எந்த அரசு மாறினாலும் அதை மாற்ற முடியாது என்று
ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்கள் தெரிவிக்கிறார். அது நல்லதாகவும் அமையலாம், சில நேரங்களில் அது பாதகமாகவும் அமையலாம். சரி, அது பொறுத்திருந்து பார்ப்போம். ராஜாங்க அமைச்சர் ஷியான் சேமசிங்க இது தொடர்பாக என்ன சொல்கின்றார்? நாணய நிதிய செயற்திட்டத்தை மாற்றியமைக்கப் போவதில்லை. அங்கே ஒருவர் சொல்கின்றார் சஜித் பிரேமதாஸ் அரசு வந்தது மாற்றியமைக்கப்படும் என்று. ஆனால் ஷியான் சேமசிங்க சொல்கின்றார் நாணய நிதிய செயற்திட்டத்தை மாற்றியமைக்க போவதில்லை. பயங்கரவாதிகள் போன்று செயற்படுவதை எதிர்க்கட்சிகள் தவிர்க்க வேண்டும் நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச நாணய நிதியத்துடனான செயற்திட்டங்களை ஒருபோதும் மாற்றி அமைக்கப் போவதில்லை. தற்போதைய பொருளாதார முன்னேற்றத்தை தொடர்வது நாட்டுக்கு அத்தியாவசியமானது. பொருளாதாரத்தின் மீது சர்வதேசமும் நாட்டு மக்களும் நம்பிக்கை கொண்டுள்ள நிலையில் உறுதிப்பாட்டை பலவீனப்படுத்தும் வகையில் பயங்கரவாத செயற்பாடுகளில், அதாவது பயங்கரவாதிகளோடு அவர்களை ஒப்பிடுகிறார்கள். விருகசரி பத்திரிகையின் 6ஆம் பக்கத்திலே அந்த செய்தியின் தொடர் வெளியாகி இருக்கின்றது. ஈடுபடுவதை எதிர்த்தரப்பினர் தவிர்த்து கொள்ள வேண்டும். குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக போலியான வாக்குறுதிகளை வழங்கப் போவதில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷியான் சேமசிங்க தெரிவிக்கின்றார். அதேபோன்று இதற்கமே சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் செயற்திட்டத்தில் முதல் தவணை 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதமும், 2ஆம் தவணை கடந்த டிசம்பர் மாதம் கிடைக்கப்பெற்றது. 3வது தவணையாக $336 மில்லியன் விடுவிப்புக்கு நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அனுமதி வழங்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே தயவு செய்து இதை குழப்பாதீங்க ஐயா, நாங்கள் இதை செய்து கொண்டு போகின்றோம், மிக இக்கட்டான சூழ்நிலையில் இதை நாங்கள் இந்த பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். எனவே தயவு செய்து இதை குழப்பாதீங்க என்று அரசாங்கமும் நிதி ராஜாங்க அமைச்சரும் ஜனாதிபதியும் கேட்கின்றார்கள். ஆனால் ஜனாதிபதி சொல்கிறாரு, என்னுடைய வெற்றி தோல்வி எனக்கு முக்கியமல்ல, நான் வெற்றி பெற போகின்றேனா, தேர்தலில் நான் தோல்வியடைய போகின்றேனா என்று முக்கியமல்ல, நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக அமைய வேண்டும், ஆகவே நீங்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி கேட்டுக்கொண்டார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விடயத்தையும் ஜனாதிபதி சொன்னார். இந்த சிங்களத்தில் பங்கலோத்துவ என்று சொல்வார்கள். பங்கலோத்துவ என்றால் வங்குரோத்து அடைந்து மோசமான நிலையை அடைந்ததற்கு தான் அந்த பங்கலோத்துவ என்று சொல்வார்கள். அப்படி பொருளாதாரம் மட்டும் இந்த நாட்டில் மோசமடையவில்லை, அரசியலும் மோசமடைந்திருக்கின்றது. நீங்கள் எங்கேயாவது, ஜனாதிபதி கூறுகின்றார், நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா உலகத்தில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட ஒருவர் ஜனாதிபதியாகியது உலகத்தில் எந்த நாட்டிலாவது நடந்திருக்கின்றதா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருந்தார். ஆகவே எல்லா கட்சிகளும் சீர்குலைந்திருக்கின்றது, நாட்டில் அரசியல் நிலைமை கூட வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கின்றது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். சரி, இப்படி இருக்கும்போது எல்லோருக்கும் இருக்கும் ஒரு சந்தேகம், தேர்தல் நடைபெறுமா நடக்காதா? நடைபெற்றால் எப்போது நடைபெறும்? இன்னும் 32 நாட்கள் இருக்கின்றது. இன்னும் 32 நாட்களில் தேர்தல் ஆணையகத்திற்கு அல்லது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கு. எங்களுக்கும் அனைவருக்கும் இருக்கும் சந்தேகம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. பார்க்கலாம். தேர்தல்கள் நடைபெறுமா என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. நிச்சயமற்ற நிலையில் ஆளும் தரப்பு என்கிறார் ஹக்கீம். ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு முகம் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்ற போதும் தேர்தல் நடைபெறுமா என்ற அச்சம் எமக்கு வெகுவாக ஏற்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவிக்கிறார். அவருக்கு அந்த சந்தேகம் வந்திருக்குது. நாங்களும் ஒட்டுமொத்தமான முழு நாட்டினரும் தேசிய தேர்தல்களை எதிர்பார்க்கின்றோம். பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாம் அதனை முகம் கொடுப்பதற்கு தயாராகவே உள்ளோம். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் தேர்தல்களை நடத்துமா என்ற அச்சம் நமக்கு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களை ஒத்திவைப்பதற்கான சமீட்சைகளை வெளிப்படுத்தியுள்ளார். அவ்விதமான பின்னணியிலேயே எமக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. அதே நேரம் அரசாங்கத்துக்கு தாம் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது, தோல்வியடைந்து விடுவோம் என்ற அச்சம் தீவிரமாக ஏற்பட்டுள்ளது. அதன் காரணத்தாலேயே ஏதோ ஒரு வகையில் தேர்தல்களை தாமதப்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றது என்று வெளிப்படையான விடயமாகும். அரசாங்கம் நிச்சயமற்ற நிலையிலே உள்ளது. இதேவேளை நாம் தற்போது பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் உள்ளோம். நாம் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகின்றோம், அவருடைய வெற்றிக்காக உழைத்து வருகின்றோம். எதிர்வரும் காலங்களில் எமது கட்சி தீர்மானத்தை மாற்றினால் மாத்திரமே அது பற்றி கரிசனை கொள்ள வேண்டும். அதே நேரம் ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்படும் என்று அரசாங்கத்தின் பிரதானிகள் கூறினாலும் எனக்கு கிடைக்கும் தகவல்களின் பிரகாரம் தேர்தல்களை தாமதப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. உண்மைதான், அவர் சொல்வதும் சரிதான்.
பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாக இருக்கின்றது. இந்த 5 ஆண்டு எப்பொழுது மாற்றப்பட்டதென்றால் 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு மாற்றத்தின் போது, திருத்தத்தின் போது இந்த முறை மாற்றப்பட்டது. அதாவது 6 வருடம் அல்ல 5 வருடம் என்று. ஆகவே கோட்டாபய ராஜபக்ச 2019ஆம் ஆண்டு பதவியேற்றார். எனவே 2019ஓடு 5ஐ சேர்த்தால் 2024 தேர்தல் நடைபெற வேண்டிய வருடம். ஆனால் மீண்டும் சில நேரங்களில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அல்லது அரசியலமைப்பு திருத்தத்தை மாற்றி முயற்சிக்கின்றார்கள் இதை 6 வருடமாக்குவதற்கு. அப்படி என்றால் இன்னும் 1 வருடம் ஜனாதிபதிக்கு பதவியில் இருக்கலாம் என்று பேசப்படுகின்றது. அது இன்னும் உறுதியாகவில்லை. நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது அலோசியஸ், உங்களுக்கு தெரியும் அர்ஜூன் அலோசியஸ், அவர் மத்திய வங்கி பிணைமுறி விவகாரத்தில் பேசப்பட்டவர். அலோசியஸ் மீதான வெளிநாட்டு தடை நீக்கம் என்ற செய்தி இன்றைய இடம் பிடித்திருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ஜெஃப்ரி ஜோசப் அலோசியஸுக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு நாணய தடையை வெளிநாட்டு பயண தடையை தற்காலிகமாக நீக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. அதாவது அலோசியஸ்களில் ஒருவர், இவர் அர்ஜுன் அலோசியஸ் அல்ல, இவரது பெயர் ஜெஃப்ரி ஜோசப் அலோசியஸ். ஆம், இவருக்குத்தான் தற்போது பயண தடை தற்காலிகமாக நீக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. பெர்பச்சுவல்ஸ் ட்ரெஷரிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் ஜெஃப்ரி அலோசியஸ் மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் செல்ல வேண்டும் என அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையை நீக்குமாறு கோரி அவரது சட்டத்தரணிகள் மேல் நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் குறித்த மனு நேற்று மேல் நீதிமன்ற நீதிபதிகளான அமல் பெரேரா, நாமல் பலாலே மற்றும் ஆதித்ய பட்டபந்திகி ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதற்கமைய விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் இலங்கை மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி வழக்கின் 6வது சந்தேக நபராக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ஜெஃப்ரி அலோசியஸ் மருத்துவ சிகிச்சைக்காக 3 மாதங்களுக்கு சிங்கப்பூர் செல்ல அனுமதி வழங்கி தடை உத்தரவை தற்காலிகமாக நீக்கியுள்ளது. அதன்படி ஜூன் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை பயண தடை தற்காலிகமாக நீக்கப்படுவதாக நீதிபதிகள் குழாம் அறிவித்திருக்கிறது. இவர் இந்த அர்ஜூன் அலோசியஸ், ஜெஃப்ரி அலோசியஸ் அவர்களோடு சேர்ந்தவர். இப்படி இருக்கும்போது மத்திய வங்கியின் பிணைமுறி தொடர்பான வழக்குகள் இன்னும் இருக்கிறது. அது தொடர்பாகவும் நாங்கள் பேசலாம். ஆனால் இந்த செய்தி தொடர்பான படத்தை எங்களுக்கு காட்ட முடியாவிட்டாலும் கூட அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாக இருக்கின்றது. ஒற்றையாட்சியை ஒழிப்பதன் மூலமே அரசியல் தீர்வை காண முடியும். 13 தீர்வல்ல. சஜித்திடம் விக்னேஸ்வரன் எடுத்துரைப்பு. யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் நிதியரசருமாகிய வி விக்னேஸ்வரன் அவர்களை சஜித் பிரேமதாச சந்தித்திருக்கின்றார். அங்கேயும் போய் கூறியிருக்கின்றார் 13ஐ நான் அமுல்படுத்துவேன் என்று. அவருடைய கட்சியை சேர்ந்த எரான் விக்ரமரட்ன சொல்றார் 13ஐ மட்டுமல்ல, நாங்கள் போலீஸ் அதிகாரத்தையும் வழங்குவோம், காணி அதிகாரத்தையும் வழங்குவோம் என்று. இப்பொழுது அந்த விவகாரங்கள் தெற்கில் சூடு பிடித்திருக்கிறது. யாழில் சென்று வடக்கில் சென்று அவ்வாறு கூறினாலும் கூட தெற்கில் அந்த விடயங்கள் சூடு பிடித்திருக்கின்றது. எவ்வாறு நீங்கள் அப்படி காணி அதிகாரத்தையும் போலீஸ் அதிகாரத்தையும் வழங்க முடியும் என்று. அப்போ சஜித் பிரேமதாஸ் சொல்றாரு, நாங்கள் இல்லாத ஒன்றை வழங்கவில்லை, அரசியலமைப்பிலே இருந்த ஒன்றை 13வது அரசியலமைப்பிலே திருத்தத்திலே இருந்தவற்றை தான் நாங்கள் வழங்கப் போகின்றோம். எனவே இதற்கு யாரும் அலட்டி கொள்ள தேவையில்லை என்று சஜித் பிரேமதாசும் எரான் விக்ரமரட்ன ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த அனைவரும் சொல்கிறார்கள். இது இந்தியாவால் எமக்கு வழங்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் அல்லது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட சட்டத்திட்டங்கள். ஆனால் ஒவ்வொரு ஆட்சிகளிலும் அது நடைமுறைப்படுத்தக்கூடாது, நடைமுறைப்படுத்த வேண்டாம், இதில் சட்ட சிக்கல்கள் இருக்கிறது, இப்படி கொடுத்தால் போலீஸ் அதிகாரத்தை கொடுத்தால் பிரச்சனையாகிவிடும், இப்படி சொல்லியே அதை ஒவ்வொருவரும் புறக்கணித்து வந்தார்கள். ஆனால் சஜித் பிரேமதாஸ் சொல்கிறார், இல்லை கண்டிப்பாக நான் இன்னும் 3 மாதங்களில் இந்த நாட்டின் ஆட்சியை பொறுப்பேற்பேன், கண்டிப்பாக நான் 13ஐ அமுல்படுத்துவேன் என்று வடக்கில் வைத்து சொல்லியிருக்கிறார். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் இன்னும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். மோடி
பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கம் பதவியேற்றது. அதிலே பல முக்கிய பொறுப்புகள் பலருக்கு வழங்கப்பட்ட போதிலும் இந்த உள்துறை அமைச்சு என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு ஒரு நாட்டுக்கு. ஆகவே இந்திய உள்துறை அமைச்சு என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. காலகாலமாக மோடியின் ஆட்சியிலே அல்லது நரேந்திர மோடி அவர்களது ஆட்சியிலே அது அமித்ஷாவுக்கு தான் வழங்கப்பட்டு வந்தது. எனவே இம்முறையும் உள்துறை அமைச்சு அமித்ஷாவுக்கு தான் வழங்கப்பட்டது. உடனடியாக அமித்ஷாவை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் செந்தில் தொண்டமான். அமித்ஷாவை சந்தித்த செந்தில் இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் சுகாதார ரசாயன மற்றும் உரங்கள் அமைச்சர் மற்றும் பாஜகவின் தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோரை கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் விஜயவாடாவில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்திய தேர்தல்களின் சமீபத்திய வெற்றி மற்றும் அவர்கள் 3வது முறை ஆட்சி அமைத்ததற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இலங்கைக்கு தொடர்ந்து அளித்து வரும் உதவிகளுக்கு நன்றி தெரிவித்ததோடு இலங்கைக்கு விஜயம் செய்ய அழைப்பு விடுத்தார். பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான இலங்கையின் தற்போதைய நிலைமை குறித்து கலந்துரையாடல் மேற்கொண்டார். விஜயவாடா நகரில் இலங்கையில் பெருந்தோட்ட சமூகத்தின் 200வது ஆண்டு நினைவு முத்திரையையும் அவர்களுக்கு வழங்கி வைத்தார். செந்தில் தொண்டமான் அமித்ஷாவை சந்தித்திருக்கின்றார். அமித்ஷாவை சந்தித்து இலங்கைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கின்றார். ஏற்கனவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மோடி அவர்களை சந்தித்து அழைப்பு விடுத்திருக்கிறார். எனவே அவர் ஏற்றுக்கொண்டார். எப்பொழுது வர வேண்டும் என்று கேட்டதற்கு நீங்கள் ஆகஸ்ட் வந்தீங்கன்னா நல்ல என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆகஸ்ட் வந்தால் அதற்கு பிறகு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேலைகள் சூடு பிடிக்க ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு சொல்லியிருக்கிறாரு, நான் தேர்தல் முடிந்த பிறகு உத்தியோகபூர்வமாக என்றால் ஒரு ஜனாதிபதியாக உங்களை நான் மீண்டும் சந்திக்க வருவேன், நான் வருகிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யார் எங்கெங்கெல்லாம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி. நேற்றைய தினம் ஒரு முக்கியமான நாள், அது மறக்க முடியாத ஒரு நாள் அனைவருக்குமே. காரணம் ஜூன் மாதம் 13ஆம் தேதி என்றால் அது கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்தின் உற்சவம் நடைபெறக்கூடிய நாள். எனவே நேற்றும் சிறப்பாக உற்சவம் நடைபெற்றது. அது தொடர்பான புகைப்படங்கள் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது, அதனை நாங்கள் பார்க்கலாம். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தின் வருடாந்த திருவிழா நேற்று இடம்பெற்ற போது புனிதரின் திருச்சுருவ தாங்கிய ஊர்தி ஆலய முன்றலில் பவனி வருவதையும் குருவானர்கள் அதேபோன்று பொதுமக்கள் பின் சென்றதையும் கடற்படையினரின் பாதுகாப்பு வழங்குவதையும் படத்தில் காணலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மிக பெருந்திரளான மக்கள் நேற்றைய தினம் இந்த திருத்தலத்தின் வருடாந்த திருவிழாவிலே கலந்து கொண்டதாகவும் செய்தி வெளியாக இருக்கின்றது. அதே நேரம் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலும் கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் திருத்தலத்தின் திருவிழா நேற்று நடைபெற்றது. புனித அந்தோணியார் திருச்சுருவ பவனியின் போது என்று SM சுரேந்திரனின் படமாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. இப்போ இந்த IMFின் மூலமாக நமக்கு பணம் கிடைத்திருக்கின்றது. நேற்றும் கூட $336 மில்லியன் கிடைத்திருக்கின்றது. இவை எல்லாவற்றுக்கும் காரணம் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் வேலை திட்டம். அவரது வேலை திட்டம் தான் இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்று ஐக்கிய தேசிய கட்சி கூறுகிறது. ரணிலின் வேலை திட்டமே நாணய நிதியத்தின் கடன் உதவிக்கு காரணம். நாட்டின் பொருளாதார அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நல்ல முறையில் முன்னெடுக்கப்படுவதாலேயே சர்வதேச நாணய நிதியத்தின் 3ஆம் கட்ட நிதி உதவிக்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. அதனால் இந்த நிலையை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியுமான ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே ஆகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப சர்வதேச நாணய நிதியத்தின் 3ஆம் கட்ட தவணையான $336 மில்லியன் நிதி உதவிகளை அந்த நிதி உதவிக்கான அனுமதி நேற்று வழங்கப்பட்டிருக்கிறது. நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய அரசாங்கம் நாட்டின் பொருளாதார அபிவிருத்திகளை வேலை திட்டத்தை முறையாக மேற்கொண்டு அதன் இலக்கை அடைந்திருக்கின்றது. அதே போன்று நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அமைய நாட்டின் மொத்த உற்பத்தி அதிகரித்துள்ளது, பணவீக்கம் குறைவடைந்துள்ளது. அதன் பிரகாரம் நாடு நல்ல நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது என நாணய நிதியத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்படுகின்றது. உண்மைதான், நாடு நல்ல நிலையில் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் நாட்டுக்கு $100 பில்லியன் கடன் இருக்கிறது. ஏராளமான செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில். இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. எனவே ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவெளி. நம் நாடு தொடர்கிறது.
நலன்புரி திட்டங்கள் மக்களை சென்றடைய செயற்படுங்கள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். மாகாண ஆளுநர்களிடம் ஜனாதிபதி ரணில் வலியுறுத்த என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் நலன்புரி திட்டங்களை வினைத்திறன் உள்ளதாக்கி அதன் பயன்களை மக்களுக்கு துரிதமாக வழங்குவதற்கு ஆளுநர்கள் பங்களிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மாகாண ஆளுநர்களுடன் நேற்றைய தினம் புதன்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவிக்கிறார். மாகாண மட்டத்தில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறையை விரைவாக தீர்க்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் உரிமைய காணி உறுதி வழங்கும் திட்டத்தின் வினைத்திறன் என்பன குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எப்படியோ நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், நாடளாவிய ரீதியில் உள்ள தபால் நிலையங்கள் மூடப்பட்டது. அவர்கள் தபால் ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள். இன்று அது அவ்வாறு இருக்க இன்றைய தினம் ஸ்டேஷன் மாஸ்டர்ஸ் அல்லது புகையிரத நிலைய பொறுப்பு அதிகாரிகள் இவர்கள் அனைவரும் இன்றைய தினம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போகின்றார்கள். சிங்கள பத்திரிகையான அருண பத்திரிகையில் இவ்வாறு அந்த செய்தி வந்தது. අදාද ඉන්ද්‍ර වන්දරදද வெளியாக இருந்தது. අද ඔක්කොටම නිකං ඒ කියන්නේ නොමිලේ යන්න පුළුවන් கோச்சுவல டிக்கெட் නැතුව. அதாவது ஸ்டேஷன்களில் புகையிரத நிலையங்களில் ஸ்டேஷன் மாஸ்டர்கள் இல்லை என்றால் டிக்கெட் கொடுப்பதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். எனவே அப்படி என்றால் இன்றைய தினம் இலவசமாக செல்லலாம் என்றும் கூட செய்திகள் வெளியாக இருந்தது. சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது புகையிரத நிலைய பொறுப்பு அதிகாரிகளால். அந்த கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றாவிட்டால் வேலைநிறுத்த போராட்டத்தில் குதிக்கப் போவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். பாருங்கள், நேற்று முன்தினம் ஆசிரியர்கள் அவர்களுடைய போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதிபர் ஆசிரியர்கள் போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதுவும் நேற்று 1:30 பிறகு. இதனால் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பத்திர பரீட்சையின் வினாத்தாள்கள் திருத்தும் பணியும் நேற்று முன்தினம் பிற்போடப்பட்டது. அதே போன்று நேற்றைய தினம் தபால் ஊழியர்கள் இன்று சில வேளை ஸ்டேஷன்ஸ் மாஸ்டர் அல்லது புகையிரத நிலைய பொறுப்பதிகாரிகள் இவ்வாறு போராட்டத்தில் இறங்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்தாக வேலைநிறுத்த போராட்டங்கள் தொடர்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தேசிய பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு அவசியம், இந்தியாவின் இன்றைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் முஜிபுர் ரஹ்மான். பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தில் உள்ள மாகாண சபை முறையை மேலும் பலப்படுத்தி இதிலிருந்து தேசிய பிரச்சினைக்கு தீர்வாக அதிகார பகிர்வை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் இதனை தெரிவித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் 1948ஆம் ஆண்டுகளில் இந்தியா போன்ற நாடுகள் இது போன்ற பிரச்சனைகளை தீர்த்து கொண்டன. அதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. துரதிர்ஷ்டவசமாக காலத்துக்கு காலம் ஒவ்வொருவரும் இதனை அரசியல் கொள்கைகளாக்கி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக இந்த அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். அதன் பிரதிபலனாலேயே உள்நாட்டு யுத்தத்தையும் சந்திக்க நேர்ந்ததாகவும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கிறார். இப்படி இருக்கும்போது அனுராதபுர மாவட்டத்திலிருந்து கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவாகி இருந்தார். உத்திக பிரேமராட்ன, இவருடைய பேர் உத்திக பிரேமராட்ன. ஒரு நடிகரும் கூட. நிறைய நாடகங்கள், தொலைக்காட்சி நாடகங்கள் எல்லாம் நடித்திருக்கிறாரு, படங்களிலும் நடித்திருக்கிறாரு. நல்ல மக்கள் மத்தியில் பிரபல்யமானவர். எனவே தேர்தலில் வெற்றி பெற்றார். அவர் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொட்டு சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அவரோட வீட்டில் காரை நிறுத்தி விட்டு வீட்டை உள்ளே போகிறார் இரவு நேரத்தில். பின்னாடி வந்த 2 மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அந்த காரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்கிறாங்க. உடனடியாக மறுநாள் இவர் அறிவிக்கிறார், பார்த்தீங்களா, நான் அரசியல் செய்வது இந்த பகுதியில் உள்ள ஏனைய அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கவில்லை, இது அவங்களுடைய செயலாதாக இருக்கும் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரங்களில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு, இல்லை எனக்கு இந்த அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கி விட்டார். இப்பொழுது வெளியாக இருக்கிறது அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒரு நாடகமாக அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது, எல்லாம் பிளான் பண்ணி செய்யப்பட்டிருக்கின்றது என்று தெளிவாக தற்போது தெரிய வந்திருக்கின்றது. செய்தி வெளியாகிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். உத்திக எம்பி மீதான துப்பாக்கிச்சூடு, போலீஸ் உத்தியோகத்துடன் இணைந்து
திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் தகவல். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னவை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கி பிரயோகம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதேபோன்று போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருடன் இணைந்து திட்டமிட்டு மேற்கொண்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிஹால் தல்துவ தெரிவித்திருக்கிறார். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரான உத்திக பிரேமரட்ன பயணித்த காரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. துப்பாக்கி பிரயோகத்தின் போது காரின் பின்பக்க ஜன்னல் பகுதி சேதமாகியதுடன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு காயங்கள் எதுவும் ஏற்பட்டிருக்கவில்லை. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் பணிப்புரைக்கு அமைய அனுராதபுரம் பிரிவுக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகரின் மேற்பார்வையில் அனுராதபுரம் போலீஸ் தலைமையகம் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். இருப்பினும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய மேற்கண்ட நீண்ட விசாரணைகளின் பின்னர் துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் தகவல்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதற்கமைய அனுராதபுர உதவி போலீஸ் அத்தியட்சகர் சஞ்சீவ மானாம என்பவர் முன்கூட்டியே போலீஸ் திணைக்களத்திற்கு அறிவிக்காமல் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளார். இவர் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உத்திக்க பயணித்த காரை இலக்கு வைத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் குறித்த போலீஸ் உத்தியோகத்தரும் இணைந்து துப்பாக்கிச் சூட்டினை திட்டமிட்டு மேற்கொண்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது இப்படி இருக்கையில் சிங்கள பத்திரிகைகளில் இது தொடர்பான செய்தி எவ்வாறு வெளிவந்திருக்கின்றது என்றால் ரங்கநாயக் என்று வெளிவந்திருக்கின்றது. இவர் ஏற்கனவே ஒரு நடிகர் தானே, இதுவும் ஒரு நாடகமாக நடித்திருக்கின்றார், அழகாக திரைக்கதையை அமைத்திருக்கின்றார் என்று கூறப்படுகின்றது. எனவே தனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருப்பதாக சொல்லி தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லி அவர் இது போன்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். சரி, இப்படி இருக்கும்போது முட்டை தொடர்பான ஒரு செய்தி வந்திருக்கின்றது. உங்களோட பிரதேசத்தில் ஒரு முட்டையின் விலை எவ்வளவு என்று கொஞ்சம் பாருங்கள். கிட்டத்தட்ட 48-50 ரூபாய்க்கு முட்டை விற்கப்படுகின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு செய்தி வருகிறது. முட்டையின் விலையை மேலும் குறைக்கலாம், உற்பத்தியாளர் சங்கம் தெரிவிப்பு. முட்டையின் அதிகபட்ச சில்லறை விலையை 45 ரூபாவாக குறைக்க முடியும் என உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சந்தையின் அதிகளவு முட்டை உற்பத்தி கிடைப்பதால் முட்டையின் விலை மேலும் குறையும் என உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. எவ்வளவு குறைக்கலாம், நீங்கள் ஏன் குறைத்து கொடுக்க மாட்டீங்க என்று முட்டை வியாபாரிகளிடம் கேட்கிறாங்க. சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். சந்தையில் 35 ரூபாய் முதல் 48 ரூபாய் வரை முட்டை விற்பனை செய்யப்படுகின்றது. முட்டையை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே இப்படித்தான் 60-65 ரூபாய்க்கு முட்டை விற்கப்பட்டது. உடனடியாக வர்த்தக அமைச்சர் நடவடிக்கை எடுத்தார். முட்டையை இறக்குமதி செய்ய போவதாக உடனே விலை குறைந்தது, 45க்கு வந்தது. ஏனென்றால் இறக்குமதி செய்ய போவதாக குறிப்பிட்ட பிறகு அதற்கு பிறகு சதோசையிலையும் முட்டை விற்கப்பட்டது. சதோசையில் 35 ரூபாய்க்கு முட்டை விற்கப்பட்டது. ஆனால் எத்தனை பேருக்கு கிடைத்தது என்று தெரியாது. செய்தியில் வரும் சதோசையில் முட்டை இருக்கின்றது, நீங்கள் சென்று பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லும்போது சதோச வாசலுக்கு செல்லும்போது முட்டை இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அது எப்படி தான் முட்டை முடியும் என்று தெரியாது. இது எப்படியோ 35 தொடக்கம் 45 ரூபாய்க்குள் முட்டையை வழங்கலாம் என்று உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இடைத்தரகர்கள் தான் இந்த விலையை கூட்டுகின்றார்கள். சரி, இப்படி இருக்கும்போது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வந்தது. நிறைய பேர் பல்கலைக்கழகத்திற்கு செல்வதற்கு தகுதி பெற்றிருப்பார்கள். எனவே பல்கலைக்கழக அனுமதி இன்று முதல் விண்ணப்பம் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். 2023 மற்றும் 2024 கல்வி ஆண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் கோரல் இன்று முதல், அதாவது 14ஆம் தேதி முதல் ஆரம்பமாவதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் காலை 6 மணி முதல் www.ugc.ac.lk என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். எனவே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்கு இது பற்றி தெரிவித்துள்ளார். அந்த வகையில் விண்ணப்பம் கோரலுக்கான இறுதி திகதி எதிர்வரும் ஜூலை 5ஆம் தேதியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே www.ugc.ac.lk என்ற இணையதளத்துக்கு உடனடியாக நீங்கள் சென்று அங்கே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அதே போன்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் வெளியாகி இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் எவ்வாறு அதை விண்ணப்பிக்க வேண்டும் என்ற அந்த
விதிமுறைகள். எனவே அவற்றையும் நீங்கள் பாருங்கள். சமீபத்தில் நோர்வேயில் ஒரு உதைப்பந்தாட்ட போட்டி நடந்தது. அந்த உதைப்பந்தாட்ட போட்டியில் தமிழீழ அணி என்று ஒரு அணி பங்கு பெற்று அந்த 2வது இடத்தையும் பெற்றது. எனவே அது சமூக வலைத்தளங்கள், பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் வந்தது. இப்பொழுதுதான் அது சகோதர சிங்கள மொழி பத்திரிகைகளுக்கு இந்த செய்தி தெரிய வந்திருக்கின்றது. எனவே இன்றைய பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திக்கு கீழ் முன்பக்கத்திலே அவர்கள் அதை பிரசுரித்திருக்கின்றார்கள். நாங்களும் பார்க்கலாம். දෙමළ ඊළම් නමින් කාන්තා පාපන්දු කණ්ඩායමක් யூரோப்பே தரங்காவலியேකට. தமிழ் ஈழம் என்ற பெயரில் மகளிர் உதைப்பந்தாட்ட அணி ஒன்று ஐரோப்பிய போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் அனுசூரதாவியா தினை, அதாவது 2ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் என்று வந்திருக்கின்றது. அதை நான் வாசிக்கின்றேன். தமிழில் வந்திருக்கின்ற செய்தி. தமிழீழ மகளிர் கால்பந்து அணி இறுதிச் சுற்றில் 2ஆம் இடம். அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கு இடையிலான மகளிர் கால்பந்து அணியினரின் உதைப்பந்தாட்ட போட்டி சுற்றுகள் அண்மையில் நோர்வே நாட்டில் ஆரம்பமாக இருந்தது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட தமிழீழ பெண்கள் அணியினர் இறுதிச் சுற்றுக்கு தெரிவாகியிருந்தனர். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்று முடிந்த இறுதிச் சுற்று உதைப்பந்தாட்ட போட்டியில் புலம்பெயர் தமிழ் பெண் பிள்ளைகள் 2ஆம் இடத்தை பெற்று ஒட்டுமொத்த தமிழீழ மக்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் என்றும் அந்த செய்தி தொடர்கின்றது. எனவே இப்படிதான் இப்போ தமிழ் பத்திரிகைகளில் வரக்கூடிய சில செய்திகள் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சிங்கள பத்திரிகைகளிலும், அதே போன்று சிங்கள பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் உடனடியாக தமிழ் பத்திரிகைகளில் வராது. அதுவும் 2 நாட்களுக்கு பிறகுதான் தமிழ் பத்திரிகைகளில் வரும். இது போன்ற நிலைமை இருக்கின்றது, தொடர்ச்சியாகவே இருக்கின்றது. சரி, அடுத்ததாக ஒரு செய்தியை இன்னும் ஒரு முக்கியமான செய்தி. இந்த குகுல் சமிந்த என்ற ஒரு நபர் தனது 2வது மனைவியின் பிள்ளையை அடித்தார். உங்களுக்கு தெரியும், வாயில் சாப்பாட்டு கொடுக்கும்போது, உணவு அந்த பிள்ளைக்கு தீட்டும்போது வாயிலேயே குத்தினார். உங்களுக்கு தெரியும், அதை அடித்து கீழெல்லாம் தள்ளினார். அவர் பிறகு கைது செய்யப்பட்டார், குடும்பத்தோடு கைது செய்யப்பட்டார். இந்த வீடியோவை எடுத்தது யார் என்று சொன்னால் அவருடைய முதல் மனைவியின் மகன். எனவே அன்றைய மறுதினமே போலீஸ் தலைமையகம் அறிவித்திருந்தது அவருக்கு ஒரு பரிசு ஒன்றை நாங்கள் வழங்கப் போகின்றோம் என்று. எனவே அந்த பரிசு வழங்கப்பட்டது. மௌபிம பத்திரிகையில் அந்த படம் வெளியாகி இருக்கிறது. இவர்தான் அந்த வீடியோவை எடுத்தவர். போலீஸ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் இருக்கின்றார். அதே போன்று போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் இருக்கின்றார். எனவே இந்த இளைஞனுக்குத்தான் அந்த 5 லட்சம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட்டது. அந்த தொகை காரணம் அவர் அந்த வீடியோவை எடுத்து சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டார். ஆகவே அதற்காக அவருக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் பரிசு போலீஸ் அமைச்சரினால் வழங்கப்பட்டது. காரணம், இது போன்ற சம்பவங்களை வெளிக்கொண்டு வந்ததுக்கு அவருக்கு அந்த பரிசு தொகை வழங்கப்பட்டது. இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்காக ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் கொண்டு வந்தோம். இன்று எமக்கு தயாரிப்பில் உதவி இருந்தார் பிரசன்னாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.